ஹாய் ஹலோ வணக்கம். தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து உங்கள் மஞ்சுளா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு வந்து 2 days பிஃபோர் வந்து நான் பொன்னேரி சைட்டு போட்டிருந்தேன். நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நமக்கு சைட்டு பாருங்கள். ரெட்டில்ஸில் பாருங்கள். ரெட்டில்ஸில் வந்து விலாங்காடு பாக்கத்தில் இடம் இருக்குது, அருமதி ஜங்ஷனில் இருக்குது, வேப்பம்பட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 சைட் இருக்குது. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம கம்பெனி வந்து 36 இயர்ஸாக இருக்குது, 36 வருஷமாக இருக்குது. ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி. உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணித்தரோம், இடம் வாங்குறதுக்கு லோன் பண்ணித்தரோம், 70% லோன் பண்ணித்தரோம். இப்போ ரெட்டில்ஸில் வந்து விலாங்காடு பாக்கம் சொல்லிட்டு ஒரு அருமையான சைட்டு. வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு இருக்குது, கட்டித்தரோம். அப்புறம் வந்து வில்லா சொல்லிட்டு 25 lakhsக்கு இண்டிவிஜுவல் வில்லா வேறு கட்டித்தரோம். அதுக்கு லோனும் பண்ணித்தரோம். உங்களுக்கு 20,000 சேலரி வந்து பேங்க்கில் வந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு உடனேயும் நம்ம லோன் பண்ணி தருவோம். இன்னொன்று வந்து அருமந்தைன்னு சொல்லிட்டு ஆன் ரோட் சைட்டு, பஸ் ரூட்லேயே நமக்கு சைட் இருக்குது. சைட்டு பக்கத்தில் பைபாஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மெட்ரோ வரப்போகுது. வண்டலூர் டு மீஞ்சி போகிற பைபாஸ் பக்கத்தில் நம்ம சைட் போட்டிருக்கோம். நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ வந்து ஒரு அருமையான சைட்டு, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்குகிறோம் எல்லாமே லக்கு தான் நினைக்கிறேன். ஒரு அருமையான சைட்டு. நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் வந்து நீங்கள் வந்து லொக்கேஷன் அனுப்புன்றாங்க சில பேர் ஃபோன் பண்ணி. லொக்கேஷன் அனுப்புங்க. நம்ம லொக்கேஷன் ஏன் அனுப்புறது இல்லைன்னா, அவங்க மக்களை வந்து அலைய வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி இப்போ லொக்கேஷன் அனுப்புகிறோம். அவங்களே போய் சர்ச் பண்ணி இடம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு வந்து வேக்கண்ட்டு சொல்லுவோம், ஒரே வழியில் கொண்டு போய் இப்போ உங்களுக்கு நீங்கள் அலைச்சல் இருக்காது உங்களுக்கு. அதனால தான் லொக்கேஷன் அனுப்பலை. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி மேடம் லொக்கேஷன் நாங்கள் இந்துமதி மேடம் வந்துட்டாங்க. ஹாய் ஹாய், இந்துமதி மேடம் வந்திருக்காங்க பாருங்கள். ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ நாங்கள் இன்றைக்கி சூப்பராக ஒரு சைட் விசிட் போயிட்டு வந்திருக்கோம். சைட் விசிட் போயிட்டு டயர்டாக வந்திருக்காங்க. அதுலேயே ஒரு லைவ் போடுறாங்க மேடம் பாருங்கள், லைவ் போடுறாங்க. ஏன்னா சைட் விசிட் போயிட்டு வந்தால் கூட உங்களெல்லாம் பார்க்கணுன்றதுல வந்து மேடம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதான் இந்த பற்றி பேசுவீங்க மேடம்? விலாங்காடு பாக்கம் பற்றி தான் சொன்னேன். அது அம்யூனிட்டிஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஆன் ரோட் சைட்டுன்னு போடாது, அது போடாது, ஓப்பன் சார். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் அருமந்தி சைட் போயிட்டு இருந்தோம். ஸோ மேடம் அது வீடியோ ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த அருமந்தியில் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க வீடு. 2196 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒன்று வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ அது வந்து 42 lakhs வருது. 45 lakhs, 42 lakhs. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்? 907 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 900 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 909 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 550 கட்டியிருக்காங்க ஃபுல் ஏரியா. அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சுற்றி இடம் இருக்குது, நீங்கள் காம்பவுண்ட் வால் கட்டிடலாம், மரம் செடியெல்லாம் வைக்கலாம். ரொம்ப அருமையான சைட்டு. இப்போ தான் இந்துமதி மேடம் வேக்கண்ட் இப்போ தான் வந்திருக்கு. அது உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணித்தரோம். சொல்லுங்கள் மேடம், வேறு ஏதாவது சொல்லுங்கள். முடிச்சுக்கலாம். ஒரு பாட்டு பாட்டுங்களா, ஒரு புக்கிங் பண்ணுங்க நம்ம இடத்துல. மஞ்சு மேடம் கிட்ட ஒரு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, லொக்கேஷன் அனுப்புன்னு சொல்கிறாங்க. பட் ஏன் லொக்கேஷன் அனுப்புறது இல்லைன்னா அவங்கள அலைய வைக்கக்கூடாது தான். ஏன்னா அவங்க லொக்கேஷன் பார்த்துட்டு தேடிட்டு போகிறாங்க. பட் நம்ம கூட சைட்டுக்கு நம்ம ஆஃபீஸ் பெரம்பூரில் இருக்குது. நம்மகிட்ட கால் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை பேர் வேணால் வரலாம், நான் உங்களுக்கு ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களை கொண்டு போய் இடத்த காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேக்கண்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ண போகிறீங்க. இடமா இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி. தனியாக உங்களுக்கு ஏன் அனுப்புறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலைச்சலாகிடுது உங்களுக்கு. ஏன்னா 4-5 வழி இருக்குது. நீங்கள் ஏதாவது வழியில் போயிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ ஓகே, கண்டுபிடிச்சி லைவ் வந்து. ஸோ அதனால் வந்து நான் வந்து வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு பாட்டு பாட்டுங்களா? ஓகே, என்ன பாட்டு? அந்த லூரு பாட்டுங்களா? என்ன பாட்டு? சிகப்பு ரோஜாக்கிலேருந்து ஒரு பாட்டு பாடுறேன். அது என்ன பாட்டு? பாடுறேன். இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி பெண்ணே அழகு கண்ணே, காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை, சொர்க்கம் என் கையிலே
சாங்கு இந்த சாங் வந்து கொஞ்சம் பாதியில் பாடியிருக்கேன். தேங்க்யூ.